श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। गोविन्दनाम संकीर्तनं हरि ओम तत्सत्। மகாபாரதத்துக்கு உள்ள அந்தர்கதமாக இருக்கிற யக்ஷ பிரஷ்னம் கடந்த சத்சங்கத்தில் நம்ம 77வது கேள்வி வரைக்கும் கேட்டு முடிச்சிருக்கோம். 83வது ஸ்லோகம் ஒரு வாட்டி முடிஞ்சது பார்த்து அதில் ஒரு 4 விஷயங்கள் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அது 4 என்னன்னது ஜஸ்ட் சுருக்கமாக ஞாபகப்படுத்துகிறோம். மிருதஹ கதம் ஸ்யாத், புருஷஹ கதம், கதம் ராஷ்ட்ரம் மிருதம் பவேத், श्राद्धं मृतं कथं वा स्यात्, कथं यज्ञः मृतो भवेत्, मृतो दरिद्रः, मृतो दरिद्रः पुरुषः, मृतं राष्ट्रमराजकम्, मृतमश्रोत्रियं श्राद्धम्, मृतो यज्ञस्त्वदक्षिणः। இந்த ஸ்லோகத்தில் கேட்ட 4 கேள்விகள் எப்போ ஒரு மனிதன் உயிரோடு இருந்தால் கூட அவன் மரணிச்சு இறந்து போனவனுக்கு சமம் அப்படின்னு கேட்டால் ஒரு கன்ஃபியூஸ் பிசினி யார் தரித்திரன் தரித்திரன் தானே இங்கே அதுக்கு அர்த்தம் சொல்லியிருக்கோம். யாருக்கு எதுவுமே கொடுக்காதவன் ஆனால் வாங்கிட்டு இருக்கிறவன், அவன் உயிரோடு இருந்தால் கூட இறந்து போனவனுக்கு சமம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதேபோல் ஒரு ராஜ்யம், ஒரு சமுதாயம் எப்போ அது இருந்தாலும் உயிரோ இல்லாதது பொழுது அந்த சமுதாயம் அந்த ராஜ்யம்னு சொன்னால் எங்கே அங்கே ராஜா இல்லையோ அப்போ அது உயிரில்லாத சமுதாயம் போல்தான். எப்போ ஒரு ஸ்ராத்தம் பலம் கொடுக்காம உயிரில்லாததாயிடும். என்ன எல்லாத்திலும் அந்த மிருதம் மிருதம் அనే வார்த்தை வருது. அதுக்கு எப்போ ஒரு படித்த விஷயம் தெரிஞ்ச ஒரு பிராமணனை வச்சுக்காமே கூப்பிடாமே அந்த மந்திரங்களை சொல்லாமே பண்ணுற ஸ்ராத்தம் பலம் கொடுக்காத சாரமில்லாத உயிரில்லாத ஸ்ராத்தம் போல் அப்படின்னு சொல்லி கடைசியாக எப்போ ஒரு யஜ்ஞம் மிருதமாயிடுது அப்படின்னா அதையும் பலம் கொடுக்காம சார இல்லாத ஆயிடும்னா தட்சிணை கொடுக்காம செய்கிற யஜ்ஞம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி
4 கொஷின்ஸு அழகான விஷயங்கள் நம்ம பார்த்து பேசி முடிச்சிட்டோம். அடுத்ததாக இப்போது 78லிருந்து 82 2வது கேள்வி வரைக்கும் 85வது ஸ்லோகத்தில் அது ஏதாவது நம்பர் வித்தியாசம் இருந்தால் நீங்கள் பார்த்துக்குங்க. யக்ஷ உவாச காதிக் கிமுதகம் காதிக் கிமுதகம் புரோக்தம் கிமன்னம் கிம்ச வை விஷம் ஸ்ராத்தஸ்ய காலமாக்யாஹி ததः பிப ஹரஸ்வ ச. யுதிஷ்டிர உவாச சந்தோ திக் ஜலமாகாசம் கௌரன்னம் பிரார்த்தனா விஷம் ஸ்ராத்தஸ்ய பிராமணः காலः கதம் வா யக்ஷ மன்யசே. 4 கேள்விகள் கேட்கப்படுறது. யக்ஷர் யுதிஷ்டிரா இந்த 4 கேள்வி இதில் 5 வருது நினைக்கிறேன். 5 கேள்விகள் வருது. இதுக்கு பதில் சொல்லி நீ ஜலம் குடிச்சுக்கோ. நடுவில் அதெல்லாம் ஞாபகப்படுத்துறதில்ல. இங்கே மட்டும் ததஹ பிப ஹரஸ்வச்ச அப்படின்னு சொன்னால் முதல் கேள்வி இதில் கா திக்கு திக் திக்னா டைரெக்ஷன் அர்த்தம், கதி அர்த்தம். எது வழி அப்படின்னு அர்த்தம். காதிக்குன்னா திக்குகள் 10 இருக்குங்க. 4 முக்கியமான திக்குகள் இருக்கு. அப்புறம் நடுவில் கார்னர் டைரெக்ஷன்ஸ் இருக்குது. மேலே கீழே 10 திக்குகள் இல்லைன்னு பொதுவாக அஷ்டன்னு சொல்லுவாங்க. அஷ்ட திக் அந்த திக்கு பற்றி சொல்லலை இங்கே. அதனால் உடனே யுதிஷ்டிரர் கரெக்டாக புரிஞ்சுக்கிறார். நமக்கு இப்படி கேட்டால் காதிக்கு அதேதோ இங்கே நின்றுட்டு இது என்ன டைரெக்ஷன் అని கேட்டது போல் இருக்கு. அதுக்கு பதில் கொடுக்குறார். சந்தஹா திக்கு, செயின்ட்ஸ் அண்ட் சேஜஸ் ஆர் அவங்கள தான் நமக்கு வழி காட்டுறவங்கள். அவங்க தான் நமக்கு வழி. அவங்கள மூலமாக அவங்க நடந்து போன அவங்க சொல்கிற பாதையில் நம்ம போகணும். அதுதான் நமக்கு கதி. அதனால சந்தஹா திக் அப்படின்னு சொல்கிறார். ஆன்சர் சுருக்கமாக சிம்பிளாக இருக்கிற. இங்கே சில விஷயங்கள் பார்த்தா பொதுவாக ஆச்சாரியா டீச்சர்ன்னு சொல்லும்போது குரு வாழ்க்கையில் பல விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு பல குருகள் இருப்பாங்க. அந்தந்த சப்ஜெக்டுக்கு டீச்சர்ஸ் அப்படின்னு. ஆனால் இங்கே வைஸ் பீப்புள் செயின்ட்ஸு இவங்க மனுஷனுடைய அவன் எந்த தொழில் செய்கிறவனாக இருக்கட்டும், எந்த ஆசிரம வர்ண தர்மத்துக்கு சேர்ந்தவனாக இருக்கட்டும், எல்லோருக்கும் வழிகாட்டி அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு சரியான பதில் கொடுத்துட்டு வழிகாட்டக்கூடிய திறமை இருக்கிறவங்க இந்த சாது சந்த மகாத்மாஸ். அதில் ஒரு முக்கியமான விஷயம், அவங்களுக்கு எந்த சுவார்த்த புத்தி இருக்காது, விஷால புத்தி இருக்கும். அதே சமயத்தில் அவங்க சாஸ்திரத்தை நல்லா படிச்சிருக்காங்க. அவங்களுக்கு தர்ம அதர்மங்கள், சூழ்நிலைகள், மனுஷனுடைய மனோநிலைகள் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். அதனால்
அவங்க அவங்க தான் நமக்கு சரியாக கைட் பண்ணி நம்மளை கரையேற்ற முடியும். முக்கியமாக சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு நடுவில் ஏதோ வருது கேட்டுக்கிறோம், அதெல்லாம் சமாளிச்சுக்கிறோம், அப்படி இல்லை. கடைசியாக வாழ்க்கையில் கரையேறுறதுன்னு என்ன, நாலாவதான புருஷார்த்தம் என்ன, அடைய வேண்டிய கம்யம் என்னன்னு சொன்னால் மோட்சம். அது ஒரு குரு நமக்கு காட்டி கொடுக்கல, நம்மளை நடத்திட்டு கொண்டு போகலன்னா நம்மளால் போய் சேர முடியாது. அதனால் இங்கே அந்த விதத்தில் சந்தகா திக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த மகாத்மர்கள் சந்தங்க இவங்க எல்லாரும் இவங்க தான் நமக்கு வழிகாட்டுற. அவங்க வாழ்க்கையில் நினச்சா அவங்கள மேலே நமக்கு அத்தியந்த ஸ்ரத்தை இருக்கணும். முதல்ல ஸ்ரத்தை இல்லாமல், நம்பிக்கை இல்லாமல் அவங்கள அனுசரிக்க முடியாது, அவங்கள சொல்கிறத ஏற்றுக்க முடியாது. ஸோ எப்போது இந்த மாதிரி வைஸ் பீப்புளோட அட்வைஸ் எடுத்துக்கணும்னு சொன்னால் நான் எவ்வளவோ நம்பிக்கையோடு இருக்கணும், அப்புறம் பக்தி ஸ்ரத்தையோடு இருக்கணும். இல்லைன்னா அது ஏற்றுக்க மாட்டோம். அட்வைசஸ் கொடுத்துட்டு இருந்தால் கூட, நம்ம கேட்டுட்டு இருந்தால் கூட அது நம்ம சரியான விதத்தில் பிரயோஜனப்படுத்திக்க மாட்டோம். ஏன்னா ஸ்ரத்தை இல்லைங்க. ஆனால் இந்த விஷயத்தில் அத்தியந்த ஸ்ரத்த தேவைப்படுறது. ராமாயணத்தில் சீதாதேவி ராவணன்கிட்ட கேட்குறான், நீ இப்படி இருக்க, நீ படித்தவன் தான், எல்லாம் படித்த, வேதங்கள் படித்தேன், எல்லாம் படித்தேன், படித்து கூட இப்படி இருப்பானே ஒரு மனிதன்னா, அதுதான் உனக்கு நல்ல விதமாக சொல்லி வழிகாட்டுறதுக்கு ஒரு சந்த மகாத்மா உனக்கு பக்கத்தில் யாருமே இல்லையா? இஹ சந்தோ ந வாசந்தி சதः வா அனுவர்த்தசே யதா ஹி விபரீதா தே புத்தி ஆச்சரவர்ஜிதா. நீயும் நல்லது அனுசரிக்கணும்னு உனக்கு புத்தியில் வரமாட்டேங்குது. உனக்கு பக்கத்தில் அட்வைஸ் பண்ணுற ஒரு மகாத்மா சந்த சத்சங்கம் உனக்கு கிடைக்கலையா? எக்ஸாக்ட்லி இதுதான், சத்சங்கம் கிடைக்கலையா? இல்லை ஒருவேளை சத்சங்கம் கடிச்சு, சத்சங்கம்னா சத் மகாத்மாவோட சாங்கத்தம் கடிச்சிருந்தா ஒருவேளை அவங்க அட்வைஸ் பண்ணால் நீ அது எடுத்துக்காமல் இருந்தியோ? அப்படி ஆயிருக்கணும், அப்படி ஆயிருக்கணும். அதனால தான் நீ புத்தி இப்படி பிரவர்த்திக்கிறதே. இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியம். இப்போது லங்கா நகரத்தில் ராவணனுக்கு நெருங்கி பக்கத்தில் இருக்கிற சத்புருஷர்கள் முக்கியமாக ஒரே ஒருத்தர் தான் சொல்லணும், விபீஷணன் தம்பியே இருக்கான். ஆனால் அவனை விட்டுட்டு போகிறது போல் துரத்தி விட்டு உன்னோட பையனும் நீ இப்படி பேசிட்டீங்க இல்லையா? அவன் நல்ல அட்வைஸ் கொடுத்தான் இல்லையா? இது சீதனை கடத்திட்டு வந்ததுக்கப்புறம் விஷயம். அதுக்கு முன்னாடியே ராமருக்கு ராட்சச குலத்தில் 2 பேர், யார், விபீஷணன் ராட்சச குலம், இன்னொருத்தர் மாரீச்சனு அழகான அட்வைஸ் கொடுப்பாங்க. இந்த 2 பேர் ராவணனோட வாழ்க்கையில் சத்புருஷர்கள். அவன் நேராக ரொம்ப நெருங்கி பந்துகள் தானே, ஒருத்தன் ரத்த சம்பந்தம் தான். மாரீச்சன் மாமா போல் அவருக்கு எவ்வளவோ சொல்லி கொடுத்தாரு. இப்போது ராமருடைய குணங்கள் பார்க்கும்போது திரும்பி அதில் அந்த கதைகள் எல்லாம் அப்படி டச் ஆகி திரும்பி வந்துட்டுருக்கு. ஆனால் ராவணன் ஏற்றுக்கலை. கடைசியில் மாரீச்சனும் அவ்வளோதான், சொல்ல வேண்டியது சொல்லிட்டார், எல்லாம் சொல்கிறார். ராமரை பற்றி உனக்கு தெரியாது, நீ அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற, அவர் கையில் நான் அடி வாங்கிட்டேன், அவர் தர்மாத்மா அப்படின்னு முதல் ராமருக்கு அவன் ராமோ விக்கிரகவான் தர்மஹானி பட்டம் கொடுத்தது மாரீச்சனு.
அதை வச்சு தான் நாங்கள் அடிக்கடி அதே வச்சு பேசிட்டு ராமரனை பாராட்டிட்டு அவரோட பெருமையை சொல்லிட்டு இருக்கிறோம். மறக்கக்கூடாது. அப்போது ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ஒருத்தரோ 2 பேரோ சந்தர்ப்பங்கள் நல்லதுக்கு வரும், தேடி வரும். ஆனாலும் அதை சந்தர்ப்பத்தை உபயோகப்படுத்திக்காமல் இருக்கிறது தான் அசால்ட்டுத்தனம், மூர்க்கத்துவம், பரம மூர்க்கத்துவம். அதுதான் இங்கே சீதாதேவி ராமர்கிட்ட ராவணன்கிட்ட கேட்குறான். சரியா? அதுக்கப்புறம் ராமர் காட்டில் இருக்கும்போது மொத்தம் 14 வருஷம். அதில் ஒரு வருஷம் சொச்சம்தான் இந்த ப்ராப்ளம் எல்லாம் வந்து, இல்லைன்னா ஒரு 2 வருஷம் எடுத்துட்டா மிச்சம் 12 வருஷம் வந்து ராமர் அந்த சித்திரக்கூடத்தில் இருக்கும்போது அவர் நிறைய நேரம் செலவு பண்ணதே அவர் யாருக்காக உடைச்சி தர்மம் அவங்களை காப்பாற்றுறதுக்கு ரிஷிகளுக்கு கூட தான் அவருடைய சத் சங்கம். அதனால் ராமருக்கு அந்த காலம் அந்த சமயம் ரொம்ப பிடிக்கிறது. பிரதி தினம் பிரதி இடத்தில் எல்லா நாளும் எப்பவுமே சத் சங்கம் அப்படி தான் ராமர் காலத்தை அங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் நம்ம பாண்டவர்களோட விஷயம் பார்க்குறோம் பாரதத்தில். ஸோ அவங்க இப்படி வனவாசத்துக்கு போக வேண்டியிருக்கு. அதில் இவங்க கூட 11 அதை ஒரு வருஷம் அந்த விராட் பருவம் அக்ஞாத வாசம் பருவம் தவிர மிச்சம் எல்லா சமயம் பாண்டவர்களுக்கு கூட அந்த காட்டில் அங்கே இங்கே சுற்றும் போதோ நிறைய ரிஷிகளோட சம்பர்க்கம், நிறைய சாங்கத்தியம், சத் சங்கம். அது எல்லாத்தினால தான் அவங்க வந்து ரொம்ப தைரியமாக நிறைய வாட்டி யுதிஷ்டிரருக்கு எல்லாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு மனத்தாபம் வருது, கஷ்டம் வருது, துக்கம் மேலே துக்கம் வருதே. அப்புறம் ராமருக்கு அங்கே வராத துக்கமா? நிறைய அங்கே ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணார். இல்லை அந்த 14,000 ராட்சசர்கள் எல்லாம். அதுக்கப்புறம் ஸோ அந்த மாதிரி கடவுளே ஈஸ்வரனை அவதாரம் எடுத்துகிட்டு வந்தால் கூட சத் சங்கத்துக்காக அவர் தேடுவாராமா. பாகவதத்தில் கிருஷ்ணர் கூட அப்படி தான். அதனால தான் அப்பான வசுதேவனுக்கு கிருஷ்ணன் உபதேசமே பண்ணல, பண்ணியிருக்கலாம். ஏன்னா அப்பா வந்து தான் சிஷ்யனானே இறங்கி வரணுமே, இறங்கி வந்தால் கூட அப்பாவுக்கு எப்படி உபதேசம் பண்ணுறது? கபிலாவதாரத்துலன்னா பண்ணிட்டார். சின்ன பையனாக இருந்தாவே கர்தம பிரஜாபதி அப்பாவுக்கு அந்த கான்டெக்ஸ்ட் வேறு. பட் இங்கே வந்து அதெல்லாம் காட்டுக்க வேண்டாம். நான் அப்பா அம்மா மேலே அன்பு, ரெஸ்பெக்ட், பிரேமா அதையும் நான் அனுபவிக்கணும். நான் அவங்களுடைய மகனாக என்னோட கடமை தர்மம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தார். ஸோ இங்கே பாண்டவர்கள் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட சத்சங்கம் கிடச்சிது. ஆனந்தமாக கடிச்சா போகாது, ஏதோ வந்துட்டாங்க அப்படி பார்த்தாங்க, நமஸ்காரம் பண்ணி போகிறது இல்லை, உட்கார வச்சு ஆதித்யம் பண்ணி நிறைய கேள்விகள் கேட்டு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டே போனால் மகாபாரதத்தில் எங்கே பார்த்தான் உபதேசம். அதனால் அப்படி. மற்றொரு விஷயம் ராமச்சரித்த மானசம். அதே ராமாயணத்துடைய இன்னொரு வருஷன் துளசிதாஸ் எழுதியிருக்காரு. அதில் வந்து நாரதர் ஒரு சமயத்தில் அது எப்போது எல்லாம் ராமர் திரும்பி பட்டாபிஷேகமாகி ராஜா ஆனப்போ எப்போ மொத்தத்தில் இந்த மகாத்மர்களுடைய குணங்கள் என்னன்னு தெரியுமானே நாரதர் சொல்கிறார். ராமருக்கு தெரியாதன்னு இல்லை, அந்த சந்தர்ப்பத்தில் சொல்ல வைக்கிறாரு, வால்மீகி எழுதுறாரு, நடந்துச்சு அப்படி. அங்கே வந்து அது சொல்லும்போது மொத்தம் ஒரு 19 குணங்கள் எல்லாம் சொல்கிறாரு.
19 குணங்கள். அதெல்லாம் அவதி லாங்குவேஜில் இருக்கிற ஹிந்தினால் ஷட்டபிகாரஜித அனக அகாம அச்சல அகிஞ்சன சுச்சி சுகதாம அமிதபோத அநீஹமிதபோகி சத்யசார கவி கோபித ஜோகி சாவதான மானத மதனீ மதஹீனா தீரதர்ம கதி பரம பிரவீணா. அது ஹிந்தி ஒரு மாதிரி இருக்கும். அது லிஸ்ட்டு மட்டும் சொல்கிறேன். அனக அனக பாப்பங்களெல்லாம் நீக்கப்பட்டவனாக இருப்பான். அர்ஜுனனி கிருஷ்ணர் கூட பகவத்கீதையில் அனகான்னு அட்ரஸ் பண்ணுவார் இல்லையா? ஏன்னா அது எப்படி தெரியும்? கடவுளே சொன்னார்ல, என்ன அவருக்கு தெரியாமல் இருக்கும்? அப்படி இல்லை. ஒரு விதத்தில் நான் உங்களை எல்லாரும் அப்படி கூப்பிடுவேன். நீங்கள் ஒத்துக்கலைன்னா கூட எது பேசி பண்ணி எனக்கு ஒரே ஒரு சாஸ்திரம் ஆதாரம். நீங்கள் இவ்வளோ சத்சங்கம் உங்களுக்கு கிடைக்கிறது, ஸ்ரத்தா பக்தியோடு உட்காந்து கேட்குறீங்க, எவ்வளோ புரிஞ்சுக்கிட்டீங்க அது வேறு விஷயம், எவ்வளோ அனுசரிக்கிறீங்க அது வேறு விஷயம். பட் இதே ஒரு பெரிய கிருபை தானே. நிறைய வாட்டி சொன்ன இல்லையா, ஈஸ்வரனோட கிருபை நம்ம மேலே வர்ஷிக்கிறதுன்னா அது எப்படி பார்க்குறது, எங்கே பார்க்குறது, எப்படி மெஷர் பண்ணுறதுன்னா சத்சங்கம். இதுக்கு மேலே லார்டு வேறு எதுவுமே நம்மளை பெருசாக ப்ளெஸ் பண்ண முடியாது. அவர் எவ்வளோ ப்ளெஸ் பண்ணால் கூட நம்ம குறை சொல்கிறோமா இல்லையா? ஏன்னா உனக்கு குறைய தெரியுறது, இன்னும் கொடுக்கலாம் இல்லையோ, இன்னும் பண்ணலவில்லையோ, எல்லாம் பண்ணலையே, ஏதோ ஒன்றும் நிறைவேற்றிட்டார், இப்படியே சொல்லுவேன். அதனால் உனக்கு அசல் அந்த இது வேணும் அது வேணும்னு எண்ணமே இல்லாமல் செய்யணுமன்னா உனக்கு ஒரு குரு கிட்ட அனுப்பிச்சிட்டு உனக்குள்ள வைராக்கியம் வளர்த்த வச்சுட்டு உன்னை அப்படி தான் திருத்தணும் தவிர நான் கொடுத்துட்டே இருப்பேன் இப்படின்னு சொல்லிட்டேன்னா நீ கேட்டுகிட்டே இருப்பேன். அதனால் போதும், உனக்கு கொஞ்சம் தகுதி இருக்கு, இனிமேல் சத்சங்கத்துக்கு போய் உட்காருன்னு நினச்சிட்டார். நீங்கள் நினைக்கிறது இல்லை, அது சொல்கிறதுக்கு நான் சொன்னதான் நீங்கள் அதான் சார் அப்படியானே புரிஞ்சுக்குங்க. இல்லைன்னா நமக்கு தெரியவே தெரியாது. சரியா? அனகா. அதுக்கப்புறம் அகாமா, ஃப்ரீ ஃப்ரம் த காமங்களிலேருந்து விடுதலை. ஆச்சல அவங்க போகிற மார்க்கம், அவங்க எடுத்துக்கிட்ட அந்த ஒரு தபஸ், இது எல்லாத்தையும் கூட அவங்க தர்மத்தனை அசையாமல் அப்படி போகாமல் அதில் போயிடுவாங்க. அகிஞ்சன, வேறு எந்த பெரிய மெட்டீரியல் பொசிஷன்ஸ் எல்லாம் ஒன்றும் இருக்காது. சிம்பிள் லிவிங், ஹை திங்கிங்கு இந்த மார்க்கந்தான் வேணுமென்னு அவங்கள அது எப்படி நிறைய சேர்த்துக்கணும், பொசேஷனும் அதெல்லாம் இருக்குமா, இந்த ஆசைகள் இருக்குமா, இன்னும் சேர்க்கணும், இன்னும் செய்யணும், என்ன பண்ணுவேன் எதுக்கு? அப்போது வேணுமனே அவங்க எல்லாத்தையும் குறைச்சிக்கிட்டு ரொம்ப ஏழையாக வாழுவாங்கன்னு சொல்லலாம். இப்போ சந்நியாசம் என்ன, எதுக்கு சந்நியாசம் எடுத்துக்கிட்டு எல்லாம் விட்டுட்டு அப்படி தன்னந்தனியாக சுற்றுறது? இந்த காலத்தில் வேறு ஃபெசிலிட்டிஸு, இந்த காலத்தில் சிஷ்யர்கள் பார்த்துக்கிறது, ஒரே இடத்துல இருக்கிறது, ஆசிரமம் கட்டுக்கிறது, ஆசிரமத்தில் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது, அது போகிட்டு இருக்கட்டும். பட் அப்போ கூட முதல் விஷயம் குடும்பம், அதாவது வீடு வாசல். சில பேர் கல்யாணமே பண்ணிக்காமே வந்துட்டாங்க, சில பேர் அதுக்கப்புறம் ஞானிகளாக சந்நியாசம் எடுத்துக்கிட்டு எல்லாம் தியாகம் பண்ணி தானே வராங்க. எனக்கு இனிமேல் எந்த பொசிஷன் ரிலேஷன்ஸோடைய சம்பந்தம் அதில் ஈடுபாடு இல்லை. சேர்ந்தன்னா ஈஸ்வரனுடைய காரியம், சமாஜத்துக்காக மக்களுக்காக இந்த வழியில் நான் போயிட்டே இருப்பேன். கூட யார் வருவாங்களோ அவங்க எல்லாம் கூட்டிகிட்டு போவேன். இது மட்டும் தவிர என்ன இருக்குது? அகிஞ்சன, வித்தவுட் எனி மெட்டீரியல் பொசிஷன்ஸு. இப்போது சில பேருக்கு இருக்கே, அவங்களுக்கு கூட என்ன அவங்கள பேரில் அதெல்லாம் இல்லை, எல்லாமே ஒரு ட்ரஸ்ட் பேரில், ஒரு பெரிய ஃபவுண்டேஷன் பேரில் இருந்து நிறைய சேவா காரியக்கிரமங்கள் நடக்கும். எல்லாம் பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே கூட வெளியில் இந்த காலத்தில் இருந்த போல் அப்படியே மாடர்னாக தான் இருக்கும். ஆனால்
பின்னாடி அந்த சாது யாருன்னு சுற்றி அது நடக்கிறதோ அவங்க டிட்டாச்சு தான். ஆனால் சுற்றி இதெல்லாம் நிறைய நடக்கும். நம்ம நினைக்கிறோம் அவங்க ஆசைப்படல, அது ஈஸ்வரனுடைய காரியம், அவங்க மூலம் நடத்த வைக்கிறாரா, நடந்தால் நடக்கும், நடக்கலைன்னு நடக்கலை, அதனால கவலையும் பட மாட்டான், அட்டாச்மெண்ட் கிடையாது. எல்லாமே ஒரு பொது ட்ரஸ்ட் ரூபத்தில் இருந்ததா. அவங்க இருக்கும்போதும் அவங்க போனதுக்கப்புறம் கூட அதே அப்படியே பண்ணிகிட்டு இருப்பாங்க, சமாஜத்துக்காக, பல பேருடைய பிரயோஜனத்துக்காக. சுச்சி ரொம்ப சுப்ரத்தை, நேற்றுக்கு தான் சுப்ரத்தை பற்றி பேசியிருக்க யோகாவில். சுகதாமா, அவங்க சுகஸ்வரூபம். ராமர் எப்படி தர்மஸ்வரூபம்னு சொல்கிறோமோ, இந்த மகாத்மாவுக்கு வந்து பீஸ், சாந்தி ஸ்வரூபல் அவங்க. அப்புறம் அமித, ஆனால் ஞானம் விஷயத்தில் அன்லிமிட்டெட், அமித, லிமிட் இல்லாத அளவுக்கு நாலெட்ஜ் இருக்கு. மிதபோக், அனீக, அனீக கிரேவிங்ஸ், எந்த சென்ஸ் ஆர்கானும் எந்த ஒரு இந்திரியத்துக்கு அடிமையில்லை, எதுக்கு தெர் இஸ் நோ கிரேவிங்ஸ் எது பற்றியும், பலது. ஈகன்னா டிசைர் தான் இன்னொரு விதத்தில் அடிமை ஆகிறது. மிதபோகி, ஆகார விஹாரங்கள் எல்லாத்திலும் மிதமாக இருப்பார். கீதையில் கிருஷ்ணர் சொன்னது போல், யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்தசேஷ்டஸ்ய கர்மசு யுக்த சொப்னாவபோதஸ்ச யோகோ பவதி துக்க. நேற்றுக்கு கொல்கத்தா இன்டர்நேஷ்னல் யோகா டேயில் வந்து நரேந்திர மோடி ஹைலைட் பண்ணி யோகாக்கு கொடுத்த டெஃபினேஷன் இது. எத்தனை பேர் நீங்கள் கேட்டிருக்கீங்க? இப்படியெல்லாம் நான் கேள்வி கேட்டு நான் தலை குனிஞ்சு பார்த்துக்கணும். எத்தனை பேர் நான் போட்ட யோகா தீம் 5-6 சேர்த்து ஒரே கிளிப்பாக எனக்கு தெரிஞ்சது, எத்தனை பேர் அது கேட்டிருக்கீங்க? ஸோ அதான், வி ஆர் சம்திங். வெளியில் போனால், வீட்டுக்கு போனால் வி ஆர் சம்திங். எது எங்கே கிரகிச்சுக்கணும் என்ன? யோகத்தினை உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு மூமெண்ட்டாக கொண்டு வந்து, இந்த அளவுக்கு ரெக்கக்னேஷன் கொண்டு வந்து, ஒரு இடத்துல 1,00,000 பேர் உட்கார வச்சு யோகா பண்ண வைக்கிறாருன்னா அவர் என்ன சாதாரண மனுஷன் இல்லை. மாதிரி அவர் பேசுகிற ஒரு வார்த்தை தமிழில் கூட காட்டுறது வேணுமென்னு அவங்களுக்கு, இங்கிலீஷில் கூட டைட்டில்ஸ் காட்டும். என்ன உங்களுக்கு டைம் இல்லை, பொதுபோக்கு வாட்ஸ்அப் மட்டும் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் திட்டுன்னு நினச்சிக்காதுங்க. சிஷ்யர்களுக்கு கொஞ்சம் புரியர் போல் சொல்கிறது அப்பப்போ குருவுக்கு உரிமை உண்டு. ஐம் ஆஸ்கிங், என்ன பண்ணீங்க நேற்றுக்கு? யோகா எத்தனை பேர் பண்ணீங்கன்னா, நேற்றுக்கு வந்தவங்களே யாரோ ஒருத்தர் கை தூக்கிட்டான்னு நினைக்கிறேன். ஆமாம், அம்மா கை தூக்கிட்டான், நானும் கை தூக்கிட்டேன். ஏதோ ஒன்று ஏன் பண்ணல? இல்லை, என்னோடய லைஃப் ஸ்டைல் மாற்றிக்க மாட்டேன், நான் நல்லதை பழக்கப்படுத்திக்க மாட்டேன், நல்லது விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வர மாட்டேங்குது. எல்லாம் பார்க்கணுன்னு சொல்லலை. பாரத நாடு இப்போ எப்படி பிரகதி அடையணும், நான் நிறைய வாட்டி இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன். அதனால தான் சரி, இப்போ விஷயம் நம்ம இதுக்குள்ளே போகிறோம். உங்களுக்கு அட்லீஸ்ட் தெரியணும். நீங்கள் அது ரொம்ப அப்போ என்ன ஆகுமென்னா, நான் இருக்கிற இடத்துல நான் என்ன விகசித பாரத்துக்கு நான் என்ன கண்ட்ரிபியூட் பண்ணுறேன், இந்த விஷயம் சொல்லியிருக்கேன் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி. என்ன இது எக்ஸ்பிரஷன்னால நான் ரேண்டமாக இதை பற்றி பேசலாம். ஏன்னா ராஜா பற்றி இருக்கேன், ராஜ்யம் பற்றி இருக்கேன் இல்லையா? வேறு உபனிஷத்துன்னு பஞ்சதேஷில் பேச முடியாது. ஸோ ரியலைஸ் இட், நம்ம இருக்க போகிறது கொஞ்சம் நாள் தான். வாட் மை கண்ட்ரிபியூஷன், ரியல் கண்ட்ரிபியூஷன், ஒரு தியாகியா, ஒரு யோகியா, ஒரு தபஸ்வியா, கிரகஸ்த தர்மம் முடித்ததுக்கு அப்புறமாவது நான் ஒரு சந்நியாசி போல் அப்படி இருக்கிற சக்தி, சாமர்த்தியம், தன மன எல்லாத்தையும் நான் சமாஜத்துக்கு, சமுதாயத்துக்கு உபயோகப்படுத்துகிறேன்னா, இன்னும் அந்த சின்ன கிணறுல இருக்கிற சின்ன தவளை போல் இருக்காங்க. அப்படி ஒருத்தர் கண்ட்ரிபியூட் பண்ணலன்னா அப்படி இப்படி வேர்ல்டு இது பாரத் விகசித பாரத் ஆகும். எவ்வளோ தீவிர வேகத்தோட
பண்ணணும்னு ஆசைப்படுறாரு கூட அவருக்கு எத்தனை பேர் அப்படி பண்ணுறாங்க, அதில் நான் ஒரு பாகமாக இருக்கானா இல்லையானேது யோசிக்கணும். அதுக்கு தான் கேட்டேன். சரி, அனி மிதபோக சத்தியசார, சத்தியத்தினுடைய சாரம், சத்தியசாரன்னா சத்தியத்தின் உடனே சத்தியமாகவே அவர் இருந்து அந்த எசன்ஸை வாழறார். அப்படி பிரம்மமாகவே வாழறார், சத்தியமாகவே சத்தியஸ்வரூபமாகவே வாழறார். கவி, கவி என்ன இங்கே முன் திருஷ்டி இருக்கிறவன், தூர திருஷ்டி இருக்கிறவர், ஃபோர் சைட்டட்னஸ். கோவித, நிறைய சாஸ்திரம் விஷயங்கள் எல்லாம் படிச்சிருக்கிறவர், லெர்னடு. யோகி, அதுதான் யோகி பற்றி பேசியிருக்கோம் இங்கே. அடுத்தது சாவதான, எலர்ட் லிவிங், ஆலச நித்ரா பிரமாதங்கள் எக்ஸ்கியூசஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு காலம் தள்ளுறவர் இல்லை மகாத்மா. மானத, எல்லாருக்கு மேலே ரெஸ்பெக்ட் காட்டி கௌரவமாக பார்க்குறவர். அதேபோல் எல்லாரும் அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு, எல்லோரும் கௌரவமாக பார்ப்பாங்க. எல்லாருக்கும் என்ன கௌரவமாக பார்க்கணுன்னா நான் முதல்ல எல்லாரும் நான் மதிக்கணுமே. நானும் ரெஸ்பெக்ட் கொடுக்காம ரெஸ்பெக்ட் எனக்கு எப்படி வரும்னு எதிர்பார்க்கக்கூடாது. என்னோட கடமை நான் எல்லாத்தையும் நேசிக்கிறது, கௌரவமாக பார்க்கறது. மதஹீனா, ஆனால் அவருக்கு எவ்வளோ சாதிச்சானோ என்ன செஞ்சானோ என்னென்னமோ பண்ணால் கூட கர்வப்படவே மாட்டார், ப்ரௌட்னஸ் இருக்கவே இருக்காது. தீரஹா, அப்புறம் ஸ்டடி ஃபாஸ்ட்டாக இருக்கிறது. தீரஹன்னா உபனிஷத்துலேயே பார்த்தோம், பகவத்கீதையில் பார்த்தோம். தீரஸ்தத்ர ந முஹ்யதே அப்படின்னா, தீரஹன்னா ஸ்டடி ஃபாஸ்ட், இன்டிகிரேட்டட் பர்சனாலிட்டி, அப்புறம் பீஸ்ஃபுல், சாந்தமாக. நேற்றுக்கு லாஸ்ட் டாபிக் இந்த யோகாவில் பீஸ். பீஸ் இங்கே இல்லைன்னு நான் எப்படி, ஹவு கேன் ஐ கிவ் த பீஸ் டு அதர்ஸ்? வெளியிலேருந்து வரணும்னு எதிர்பார்க்கக்கூடாது, இங்கே ஜெனரேட் பண்ணணும். சாந்தி இங்கே ஜெனரேட் பண்ணணும். அப்புறம் தர்மகதி அப்படின்னா தர்மத்தினே எப்போ ராமர் போல் அனுசரிச்சிட்டு இருக்கிறோம். பரம பிரவீண, சின்ன சின்ன விஷயங்களை கூட அவங்களுக்கு கரெக்ட் பண்ண முடியும். அவங்க தனியாக அந்த சப்ஜெக்ட் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு வாட்டி ஆத்தியாத்மிகத்தில் அப்படி நல்ல மெச்சூரிட்டி வந்த இந்த மகாத்மர்கள் ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக எல்லா சிச்சுவேஷனும் எல்லாருக்கும் எல்லா இடத்துலும் சின்ன சின்ன விஷயங்களும் பெரிய பெரிய விஷயங்களோட சொல்யூஷன் கொடுக்க முடியும் அவங்களனால. என்ன அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ப்ராட் மைண்டட்னஸ், ப்ராட் விஷன் வந்துடும். படிப்பு லோக்கல் படிப்பு இருக்கிறதுனால வரல. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மெட்டீரியல் ஸ்டடீஸ் won't மேக் த பர்சன் a perfect person, a clean person, alert person பண்ணவே பண்ணாது. அதனால தான் ராமனுடைய குணங்கள் படிக்கிறது. அந்த குணங்கள், வேல்யூஸ் தான் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட். சரி, இப்படி நாரதர் சொல்லி கடைசியில் என்ன முடிக்கிறாருன்னா, நான் கொஞ்சம்தான் சொல்லியிருக்கேன், இன்னும் அளவில்லாத அளவுக்கு மகாத்மாக்களுக்கு உள்ள குணங்கள் இருக்கு. ஈவன் சரஸ்வதி தேவி கூட இது எல்லாத்தையும் சொல்லி முடியாது அவங்களுக்கு கூடன்றார் நாரதர். ஓகே, அப்படி சொல்லி அதுக்கப்புறம் திருமூலர் திருமந்திரத்தில் இருக்கு 1671. அது தமிழ் நீங்கள் போய் படிச்சுக்கோங்க. என்னன்னா, ஒரு ஞானின் எப்படி ரொம்ப சுலபமாக இவர் ஞானினை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி உனக்கு சந்தேகம் வந்தால், அவங்களுடைய
புலங்கள் மனசனே அவங்க நல்ல ஒழுங்க சரியான விதத்தில் கட்டுப்படுத்தியிருக்காங்களா అనేది நீ பார்த்தாவே அப்புறம் உனக்கு புரியும். அதை பார்க்கணுன்னா நீங்கள் சேவை பண்ணிக்கிட்டு குருக்கிட்ட ரொம்ப நெருங்கி இருந்தால் தான் உனக்கு தெரியும் தவிர தூர்ந்து பார்த்தா தெரியாது. பட் அவர் சொல்கிறாரு. அப்புறம் அவங்க அவங்க இந்திரிய மன சுகங்களுக்கு விஷயத்தில் பார்த்தா அவங்க ஆல்மோஸ்ட் ஸ்டார்விங் லைக் தேர் டெட் ஃபார் த வேர்ல்டுன்றாரு. சரியா? அப்புறம் சகஜமாக லோகத்தில் இருக்கிற சாதாரண மக்களுக்கு எவ்வளவோ எல்லாத்துலும் பேஷன் இருக்கும். ஆனால் இவங்க அட்மோஸ்ட் டிஸ்பேஷனாக இருப்பான் அப்படின்னு திருமூலர் கூட இந்த மகாத்மாவுடைய குணங்கள் சொல்லும்போது சொல்கிறார். கடைசியாக ஒரு கருத்து சங்கராச்சாரியர் விவேக சூடாமணி அதில் நிறைய விஷயங்கள் பேசினதுக்கப்புறம் இந்த குரு உடைய பெருமையை சொல்லும்போது மகாத்மா சாந்தா மகாந்தோ நிவசந்தி சந்தஹ வசந்தவல்லோகஹிதம் சரந்தஹ தீர்ணா ஸ்வயம் பீமபவார்ணவம் ஜனான் அஹேதுனான் யானபி தாரயந்தஹ. என்ன சொல்கிறார்னா, சாந்த ஸ்வரூபர்கள் மகாத்மர்கள் அவங்க இந்த லோகத்தில் வாழுறாங்கன்னு சொன்ன நிவசந்தி சந்தக, அந்த சாந்த மகாத்மர்கள் சாந்த ஸ்வரூப மகாத்மர் ஒரு வசந்த காலம் வந்த லோகத்தில் எப்படி இயற்கையில் ஒரு ஆனந்தம் சந்தோஷம் அவங்கள ஒரு வசந்த காலம் போல் அந்த லோகத்தில் அந்த இடத்துல அந்த மக்களுக்கு நடுவில் அப்படி வசந்தவத் லோகஹிதத்துக்காக அவங்க நடமாடுவான். அவங்களா சுயமாக கரையேறிட்டாங்க. ஆனால் ஒரு காரணம் இல்லாமல் ஒரு ரீசன் இல்லாமல் அன்கண்டிஷ்னல்லி அடுத்தவங்களின் கூட கரையேற்றலாம்னு சொல்லிட்டு இதே சிந்தனையில் இருப்பாங்களாமா. அஹேத்துக்கம். வை யூ ஆர் இன்ட்ரெஸ்டட்? உங்களுக்கு யாராவது நிறைய ஃபாரின் ஃபண்ட்ஸ் வர போகிறதா? உங்களுக்கு நிறைய சம்பளம் கொடுப்பாங்களா? இல்லை நாங்கள் நிறைய அள்ளி தட்சிணை கொடுக்குறோம். எதுக்கு நீங்கள் இவ்வளவு எங்களுக்காக சொல்லணும், இருக்கிறது இருக்க போல் சொல்லணும், எங்களை எல்லாருன்னு ஒரு விதத்தில் உள்ள மாற்றம் கொண்டு வரணும் நீங்கள் ஆசைப்படுறீங்க? அஹேத்துக்கம். தேர் இஸ் நோ ரீசன் ஃபார் இட். இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, why God loves his own creation? Why the mother loves his own child? பதில் கொடுக்க முடியாது. அஹேத்துக்கம். அப்படிப்பட்டவங்க இவங்க மகாத்மா. அப்போது அப்படிப்பட்டவங்களை தானே நமக்கு வழிகாட்டணும். தட்ஸ் வை சந்தக கதிஹி திக். அடுத்த கேள்வி, கிம் உதகம் புரோக்தம்? 79வது கேள்வி படித்தாச்சு ஸ்லோகம். எது நீ ஜலமன்னு சொல்லலாம்? ஜலத்துன்னு தான் ஜலமன்னு சொல்லுவோம். என்னது பெரிய என்ன இது ஃபன்னியாக இருக்குது கேள்வி. எது நீ ஜலமன்னு சொல்லலாம்? கேள்வி அப்படி இருக்க, இது தர்மபுத்திரன் தவிர யாரும் கொடுக்க முடியாது பதில். அதுக்கு தான் படிக்கிறோம். ஆகாசந்தான் ஜலம்ன்றார். த ஸ்பேஸ் இஸ் செட் டு பி வாட்டர். எந்த வகையில் எப்படி எதுக்கு சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, ஒரு விதத்தில் மேகங்கள் வர்றதே ஆகாசத்தில், சூரியனும் சஞ்சரிக்கிறதே ஆகாசத்தில், கீழே இருக்கிற சமுத்திர ஜலம் எல்லாம் அந்த சூரியன் மேலே இருக்கிற சூரியன் இழுக்கிறார். சூரியன் எங்கோ பூமிக்கு நடுவில் எங்கோ அப்படி இருந்தால் என்ன நடக்கும் இல்லை? அப்போது எல்லாம் எங்கே நடக்கிறது? ஆகாசத்தில் நடக்கிறது. இப்போது ஆகாசத்தில் மேகங்கள் இருக்கு, அங்கே நின்று தான் வரணும். அப்படி இருக்கும்போது மாதிரி அப்போது ஆகாசத்தின் ஜலம்னு சொல்கிறதுல தப்பு என்ன இருக்குது? அது ஒரு அர்த்தம் இல்லை. இங்கே ஜலம்னு சொன்னால் காரண ஜலம் எடுத்துக்கணும்.
இந்த காரண ஜலம் காசல் வாட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இந்த காசல் வாட்டர்ஸ்ன்னா புராணம் அதெல்லாம் சொல்லும்போது பகவான் ஸ்ரீமன் நாராயணர் அந்த பார்க்கடல்னு சொல்கிறோம். அது பால நீரா நிஜமாக என்ன அது மொத்தத்தில் அந்த காரண ஜலம் அங்கே அவருக்கு கிட்ட போக முடியாதாமா. இங்கே கரையில் இருந்து தான் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணவும் தவிர they cannot reach near to him அப்படின்னு சொல்லப்படுது. இங்கே டெக்னிக்கலாக வேதாந்தபுரமாக பார்த்தா என்ன சொன்ன காசல் வாட்டர்ஸ்ன்னா இங்கே அர்த்தம் த பிரைமார்டியல் எனர்ஜி, இல்லைன்னா சமஷ்டி ஒரு சக்தி, மகா பிராணா இல்லை காஸ்மிக் பிராணா. இந்த காஸ்மிக் பிராணா மகா பிராணா சிருஷ்டி ஆரம்பம் ஆகிறதுக்கு அப்போவே இருக்குது. சரியா? அதனால அப்போ அது அந்த ஒரு எனர்ஜினாலிருந்து தான் சரி. அதுக்கு இல்லைன்னா மூல பிரகிருதி பரா பிரகிருதி, அப்படி மூல பிரகிருதி அப்படின்னு சொல்லும் வேதாந்தத்தில் கூட. அப்போ அந்த மூல பிரகிருதி தான் ப்ரைமார்டியல் எனர்ஜி. அங்கே அது மாயான்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்குது. அங்கேருந்து தான் அதுக்கப்புறம் இந்த பஞ்ச மகாபூதங்கள் எல்லாம். அப்போது ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த காஸ்மிக் வாட்டர்ஸாக இருக்க காரண ஜலம் எனர்ஜி ஜலம் அந்த இங்கே அது அதில் அப்புறம் ஆகாஷம் தானே வந்துச்சு முதல்ல. அதுக்கப்புறம் ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னி ராபகான்னா இப்போது ஆகாஷம் தானே ஜலத்துக்கு கூட கடைசியில் காரணமாக இருக்கேன். அப்போது அந்த பிரைமார்டியல் எனர்ஜி காஸ்மிக் எனர்ஜி காஸாக இருந்தால் ஆகாஷம் ஸ்பேஸ் எஃபெக்ட் ஆகிருக்கு. ஆகாஷம் ஸ்பேஸு காரணமாக இருந்தால் அதுக்கப்புறம் இந்த பஞ்சபூதங்கள் அதில் ஜலம் இது ஒரு எஃபெக்ட் ஆகிருக்கு. அப்போது காசுன்னே சொல்லலாம் இல்லையா? நீ என்ன கேட்டீங்க? நிஜமாக ஜலம்னா என்னன்னா அசல் நம்ம நார்மல் ஸ்பேஸுக்கு தாண்டி போகணும். அதுக்கு தான் நான் இந்த காசல் வாட்டர்ஸ் அண்ட் ப்ரைமார்டியல் எனர்ஜின்னு சொல்லிட்டேன். அதினை காட்டுறதுக்கு தான் பகவான் ஸ்ரீமன் நாராயணந்தர் சோர்ஸ். அந்த சோர்ஸில் வந்த ஃபஸ்ட்டு அந்த ப்ரைமார்டியல் எனர்ஜி అని சொல்லணும். அதை சுற்றி ஒரு டயக்ராம் போடணும். அப்போது பார்க்கடல் போடணும். இல்லைன்னா அவர் எப்போது ஜலத்தில் இருக்கார். ஓகே, நாராயணனாவே அர்த்தம். நாரமன்னா ஜலம், அயனம் ஜலத்தில் இருக்கிறவர். ஜலத்தில் அவர் இருந்தான்னா ஜலம் எங்கேருந்து வச்சு அவனை சுற்றி ஜலம் இருக்கு. ஸோ மாயா புருஷனான நாராயணனை சுற்றி இருக்கு. ஆனால் அவருக்கு ஒட்டுக்காமே அவர் அதுக்கு ஒட்டுக்கலை. சரி, இந்த விதத்தில் பஞ்சமகாபூதங்கள் எல்லாம் அப்படி வந்தது. இது இப்படி புரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்பேஸு இப்படி சொல்லலாம். அண்ட் வாட்டர் இஸ் த எஃபெக்ட். இல்லை பிரைமார்டியல் பிரகிருதி காரண ஜலம் இஸ் த காஸ் அண்ட் ஸ்பேஸ் இஸ் த எஃபெக்ட் காரியம். அப்படி சொன்னாலும் சரி, மொத்தத்தில் இப்படி எப்படி சொன்னால் அதுதான் விஷயம். அப்போது நார்மலாக முதல்ல சொன்னால் நமக்கு மழை எங்கேருந்து வருது? ஆகாஷத்துலேருந்து வருது. மழை வரலன்னு மேலே பார்த்து தான் பிரார்த்தனை பண்ணணும். மேகங்கள் அங்கே தான் இருக்க பார்க்குறோம். அங்கே இருந்தால் தான் பூமிக்கு ஆக்கர்ஷித்து மழை கீழேக்கு வரும். மழை மேலுக்கு போகிறது இல்லையே. இப்போது மேலே ராக்கெட்டை போகிறான், அந்த மேகம் ஃபவுண்டைன் போல் சார் மேலுக்கு கூட மழை அப்படி கொட்டுறது சார். அது ஃபவுண்டைனை மோட்டரை வச்சா கொட்டும், ஆகாயத்தில் அங்கே கொட்டுறதில்லை, கீழே தான் வருது. ஸோ நமக்கு பொறுத்த வரைக்கும் ஜலமன்னா ஆகாயந்தான். அந்த மேகங்கள் நிற்கிறதுக்கு, அந்த காற்று வீசுறதுக்கு, காற்று மேகங்களை கொண்டு வர்றதுக்கு எல்லாத்துக்கும் இடம் கொடுத்தது அவகாசம் ததா அதீத ஆகாசம். அந்த விதமாக பார்த்தா அப்படி. இதுக்கு வேறு ஒரு சின்ன வேறு எனாலஜி அந்த மகாபாரதத்துக்கு சம்ஸ்கிருதத்தில் காமெண்ட்ரி எழுதினவர் இருக்கார், நீலகண்டவர் అని. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிரம்மசூத்திரத்தில்
1:1:22 அங்கே கணக்கு அப்படி இருக்கும். அங்கே ஒரு சூத்திரம் வந்து ஆகாஷாஸ்தன்லிங்காத்தனே ஒரு சூத்திரம். அங்கே விசாரணா சங்கரோட பாஷம் எல்லாம் பார்த்தா இப்போ நான் பேசின விஷயங்கள் தான் அதுக்கு சுற்றி இருக்கும். சரியா? ஸோ ஆகா பிரம்மன்னே பரமாத்மன்னு சொல்லணும்னா ஆகாசத்தின்னு ஒரு லிங்கமாக இண்டிகேட்டராக ஒரு சின்னமாக சொல்லப்படுறது. சிவனுக்கு சொல்கிறதுக்கு சிவலிங்கம் சொல்லி சிவன் ரிஃபர் பண்ணுது. சாலி கிராமம் காட்டி விஷ்ணுனி அதுபோல். அடுத்தது 80வது கொஸ்டின். அன்னம் என்பது என்ன அப்படின்னு. அன்னம்னு அன்னம்தான், அரிசி மாவு அப்படி இல்லை. அப்படி கேட்டால் கேள்விக்கு விதுரர் சொல்கிறாரு பசு மாடு தான் அன்னம்ன்றார். பாருங்கள், எல்லாமே ஆழமாக இருக்கும். பசுமாடு அன்னம் எந்த வகையில் எப்படின்னு சொன்னால், அசல் பசுமாடு தான் வேறு எல்லா ஆகாரங்களுக்கே அது ஆதாரம்ன்றார் அனு எடுத்துக்கணும். ஓகே, முதல் ஒரு லெவலில் பார்த்தா நமக்கு பசுமாடு ரொம்ப பவித்திரம். பசுமாடுடைய 5 அந்த பஞ்ச கவ்யங்கள் நமக்கு யக்ஞ யாக நிறைய எல்லாமே நம்ம வாடுறதுக்கு நமக்கு சுற்றி சம்பதை. வேறு இடத்துல கூட பேசியிருக்கோம் இது இல்லையா, ஆல்ரெடி இந்த பசுமாடு பற்றி வந்துச்சு. அப்போது இது எல்லாமே கூட நமக்கு அது இல்லாமல் இந்த ப்ராடக்ட்ஸ் இல்லாமல் யக்ஞம் பண்ண முடியாது. நெய் இல்லாமல், பசுமாடோட சாணை இல்லாமல் யக்ஞசாலை ரெடி பண்ண முடியாது. இப்படி அதோடு சேர்ந்து இருக்கிறதுனால அப்போ அந்த பசுமாடு இருந்தால் முதல்ல மனுஷனுக்கு குழந்தை வளர்கிறதுக்கு பால் கடிக்கிறது எவ்வளோ சக்தி இருக்குது அதில். அது மட்டுமே சாப்பிட்டுட்டு மனுஷன் வாழலாம். சிலர் மகாத்மாவில் அப்படி இருந்தாங்களாம். ஸோ அதுதான் சோர்ஸ் ஆஃப் ஆல் த ஃபுட்டு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது மென்யூராக எடுத்துக்கிட்டால் அதுக்கப்புறம் கூட இந்த விதமாக யக்ஞ யாகங்கள் பண்ணாதான் நமக்கு மழை பெய்யும். அப்படி கனெக்ஷன் எடுத்துக்கிட்டால் மழை பெஞ்சாதான் இங்கே பூமியில் பயிர் நமக்கு இதில் சாப்பிட்ற பொருள் எல்லாம் கிடைக்கும், மரங்கள். அதனால அந்த லிங்க் பாருங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கீதையில் பகவான் சொன்ன த காஸ்மிக் சைக்கிள், யக்ஞ சக்கரம் இங்கே அதுதான் நடந்து எல்லாம் கனெக்டட். ஒன்று கனெக்டட், இன்டர் கனெக்டட். அப்போது அப்படி ஒரு அர்த்தம் எடுத்துக்கிறோம். இன்னும் கொஞ்சம் ஹையர் லெவலில் எடுத்துக்கிட்ட இந்த கோ சம்ஸ்கிருதம் பதம் வந்து இங்கிலீஷ் கோ இல்லை, அது சம்ஸ்கிருத பதம் கோன்னா நம்மளுடைய புலங்கள் எல்லாத்துக்கு பேர் கோ. கோன்னா இன்னொன்று உபனிஷத்துகளோட அர்த்தம் இருக்கு. சர்வோபனிஷதோ காவஹ தோக்தா கோபாலநந்தனஹ பார்த்தோ வத்ஸ சுதீர்போக்த கீதாமிருதம் மஹத். ஸோ கோன்னா சென்சஸ் அர்த்தம். அந்த கோன்னா இங்கிலீஷில் கூட போகிறதுன்னு அர்த்தம். இங்கே சம்ஸ்கிருத தாத்துல கூட கச்சதி காவக கோன்னு ஏன் கூப்பிட்றோம், கச்சதி அது போகிறது, நடக்கும், அது நடக்கிற சக்தினா அதுக்கு காவக கோன்னு சொல்லப்படுறதானே. அதனால இப்போது என்ன சொல்ல வரீங்க, இந்த உள்ளே இருக்கிற ஜீவனாக இருக்கிற அந்த மனசு மையமாக வச்சிருக்கிற இந்த ஜீவனம், இவனுக்கு என்ன ஆகாரம்? எல்லாம் இந்த இந்திரியங்கள் தான் கோ. அப்போது கோதான் சர்வ ஆகாரம்னா மனசுக்கு வேண்டிய சாப்பாடெல்லாம் எங்கேருந்து வருது? 5 புலங்கள்லேருந்து வருது. நீங்கள் நினைக்கிறீங்க இங்கே சாப்பாடு ருச்சியாக இருக்குது, ருச்சின்னு இது ருச்சியாக இருக்குன்னு யார் சொல்கிறான்? நாக்கு சொல்லணும். இது அழகாக இருக்கே, கலர் நல்லா பிடிச்சது, யாரு கண்ணு சொல்லணும். அப்போது உனக்கு பிடிச்சது பிடிக்காததுன்னு சொல்கிற மனசு, அந்த மனசுக்கு ஆகாரம் எல்லாம் எங்கேருந்து வருது? இந்திரியங்கள்லேருந்து வருது. அப்போது இந்திரியங்கள் தான் அன்னம்னு சொல்லலாம் இல்லையோ, கோதா அன்னம்னு சொல்லலாம் இல்லையோ? சொல்லலாம். கரெக்டாக பதில் கொடுத்தார்.
யுதிஷ்டருக்கு 100% மார்க். அவர் எந்த நீட் எதை வேண்டாம், ஜெய் எதை வேண்டாம். அப்போது ஸோ சம்சாரத்தில் இருக்கிற இந்த ஜீவனான நமக்கு எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே குட் அண்ட் பேட் எவ்ரிதிங். சென்சஸ் ஆர் தி ஃபுட். அதுக்கப்புறம் அங்கேருந்து ட்ராவல் பண்ணுறோம். ஹவு டு டிரான்சென்ட் தி சென்சஸ் அண்ட் அதோடைய லிமிட்டேஷன் எவ்வளோ, அது என்ன பிரகிருதிக்கு கீழே தான் இருக்கு. பட் ஐ எம் பியாண்ட் த பிரகிருதி சைத்தன்யம் சாட்சி அப்படின்னு சொல்லி. அடுத்ததாக 81வது கேள்வி. எதி விஷம், பாய்சன். இப்போ தான் அன்னம் பற்றி கேட்டார், உடனே பாய்சன்னு கேட்குறாரு. பிரார்த்திக்கிறதா விஷம்ன்றாரு. ஐயையோ, பிரார்த்தனை பாருங்க. பிரார்த்திக்கிறதுன்னா இந்த பகவான்கிட்ட இருந்து கேட்டுகிட்டே இருக்கிற புத்தி. இந்த மாதிரி பதில் நீங்கள் எங்காவது பார்த்தீங்களா? இந்த மாதிரி கேள்வியே முதல்ல நமக்கு புரியாது. விஷமன்னா அதான் சார், அந்த பாம்பு பல்லு பிடிங்கு இப்படி எல்லாம் ஸ்க்வீஸ் பண்ணுவான். நீங்கள் ஜூலோ பார்த்தீங்களே போதே, மெட்ராஸ் ஜூலோ இங்கே அப்போ டெமோ பண்ணுவான். ஸ்னேக் பார்க்கலாம் ஒரு ஃபன்னில் வச்சு துணி வச்சு அந்த அதினை பிடிச்சி அம்மிக்கிட்ட அதை வந்து கடிக்கணும். இங்கே வந்து அந்த துணி மேலே அப்படி கடிச்சிடும். கடிக்கும் போதில் ஒரு ட்ராப்பு அந்த வினம் எப்படி எடுப்பாங்கன்னு காட்டுவான் வந்து அவங்களுக்கு. ஸ்னேக் பார்க் இங்கே இல்லை, சென்னையில் இருக்கு. அப்போது விஷம் அப்படி இல்லை. இங்கே பிட்டிஷனிங் ஃபார் த ஃபேவர் இஸ் கால்டு விஷம். நாம் அப்படி பார்த்தா எத்தனை கும்முறு திம்முறு பண்ணி எங்களுக்கு எப்படியும் அது கொஞ்சம் சுவாமி தரிசனம் சீக்கிரம் ஆகிற மாதிரி நீ கொஞ்சம் பண்ணுவீங்களா, இந்த விஐபி அது இது பிட்டிஷன் தானே. அது பிட்டிஷன் ஃபார் ஃபேவர். பிட்டிஷன் கொடுக்கலாம், ஆனால் சின்ன சின்னது எல்லாத்துக்கு எனக்கு மட்டும்தான் வேணும். அவங்க நான் சீக்கிரம் போனேன். அங்கே அத்தனை 1000 பேர் கியூலோ நிற்கிறாங்க. அவங்க போனால் போட்டோம் சார், அவங்க எப்படியும் நான் சீக்கிரம் போனேன், எனக்கு விஐபி டிக்கெட். இது பிட்டிஷன் தானே. அதனால தான் அவங்க வந்து 1000 ரூபாய் வைப்பான். திருப்பதி பாலாஜி தான் பெரிய டிமாண்டுன்னு பார்த்தா இப்போ எல்லாம் குருவாயூரில் 1000 ரூபாய். எனக்கு புரியல. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு தெரியல. ஏன்னா எப்படியாவது மக்கள் வருவாங்க. ஏன்னா குருவாயூரப்பன்னா அவங்களுக்கு பக்தி. என்ன பக்தி? அங்கே வந்து இதே தான் கேட்குறதா, பிட்டிஷன் கொடுக்குறதானே குருவாயூரப்ப போகிறது. பாலாஜி திருமலை திருப்பதி பாலாஜி பகவான் நாராயண் பார்க்கணும், அந்த சப்தகிரிகள் பார்க்கணும், ஒரு மலை அப்படி பார்த்துக்கிட்டே போகணும், அந்த கதைகளெல்லாம் ஞாபகம் வரணும். ஆதிசேஷ் தான் அங்கேருந்து இப்படி 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 படுத்தியிருக்காரு. இதை பார்க்குறதுக்கு போகிறோம். இன்னும் 4 லட்டு கடிக்காதோ, எப்படியா அதை யாருக்காவது சொல்லி வாங்கலாம். நீ இப்படி பண்ணிட்டு இருந்தால் அங்கே அவங்க கோல்மால் பண்ணி ஏமாற்றுவான். அதுதான் அதில் எல்லாம் ப்ராப்ளம். இத்தனை பேர் கேட்குறாங்க, இத்தனை லட்டு பண்ண முடியல, அதனால் என்ன பண்ணோம், ஏதோ ஒன்று பண்ணுடா, சீக்கிரம் பண்ணி நிறைய அனுப்புடா. அனுப்புவான். எதுக்கு ஓவர் டிசைர் உனக்கு? சரி, டிசைர் மனுஷனை எங்கே கொண்டு போகிறது? அதனால தான் இங்கே ஒரு விஷயத்தில் ஆஷதா விஷம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பிரார்த்தனைன்றார் இங்கே அந்த வாண்ட். பிரார்த்தனை இங்கே வாண்ட் இஸ் த விஷம். ரமணர்கிட்ட வந்து கேட்டார்ல பகவான், எனக்கு ஐ வாண்ட் பீஸ் ஆஃப் மைண்ட் அண்ணா. தம்பி, அந்த ஐ வாண்ட்டு அதெல்லாம் எடுத்து பக்கத்தில் வை, இருக்கிறது பீஸு தான். ஐ ஆம் பீஸ். இந்த வாண்ட் என்ன நடலாம்? அதுக்கு ஏதாவது லிமிட் இருக்கா? மை வாண்ட்ஸ் ஆர் நவ் ஓவர். நோ மோர் வாண்ட்ஸ், வாண்டிங். உயிரோடு இருக்கிறதுக்காக வயிறதுக்கு இதுக்கு கொஞ்சம் குளிரக்கூடாது, கொசு கடிக்கூடாது, ஒரு துணி போட்டு வாண்ட்ஸ் குறைஞ்சிதா?
திருப்தி வந்துச்சா? அதனால இதெல்லாம் பிரார்த்தனை. பக்தியில் அதே தான். அதனால பாகவதத்தில் துருவன் கதை தெரியும் நமக்கு. அவர் ஒரு டிசைரோடு தான் பகவான் நாராயணன் பற்றி தியானம் பண்ணார். பகவான் வந்தாச்சு. ஏன்னா மந்திரம் உபாசனா அதோட சக்தினால தர்ஷனம் கொடுத்தார். பட் பிட்டிஷன் நான் கோபம் அங்கே சித்தி இப்படி சொன்னான், எனக்கு ஒரு பெரிய இடம் வேணும். எங்கள் அம்மா உங்களுக்கு கிட்ட தான் போய் வேண்டிக்கு பிரார்த்தனை பண்ண சொன்னாங்க, அதனால நான் பிரார்த்தனை பண்ண நீங்கள் வந்துட்டீங்க, எனக்கு நல்ல இடம் கொடுங்கன்னு. சரி, அவனுக்கு புண்ணியம் இருக்க கொடுத்தார். சும்மா அள்ளி கொடுக்க முடியாது. பகவான் உனக்கு புண்ணியம் இருந்து உனக்கு கர்ம பலன் தான் அதை கொடுப்பேன். வாங்கிட்டாரு. பகவான் மறைஞ்சு போவான உடனே அழ ஆரம்பிச்சிட்டான் துருவன். ஐயோ, பகவானே எனக்கு முன்னாடி சாட்சாத்த தர்ஷனம் கொடுத்துட்டு நான் என்னமோ சின்ன அந்த இடம் வேணும் இந்த வேணும்னு ஒரு பிட்டிஷன் நான் முன்னாடியே வச்சுக்கிட்டானே, நான் எப்படி இருந்திருக்கணும் நினச்சிக்கிறோம். துருவனுக்கு அது நடந்தது அப்புறம், பிரகலாதக்கு நடந்தது முன்னாடி. அந்த பிரகலாதன் போல் நானும் கூட எனக்கு ஒன்றும் வேண்டாம், இல்லை எனக்கு எது நல்லதை நீங்கள் கொடுங்க, அப்படி அது சொல்லியிருக்கணும். எனக்கு ஏதாவது வேணுமனே இந்த ஒரு ஆசையே மனசில் வராமல் இருக்கிற மாதிரி வரம் கொடுங்கன்னு தானே கேட்டான் பிரகலாதன். பார்த்தீங்களா எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பிரகலாதனுக்கு துருவனுக்கு. 2 பேரும் பக்தாளு தான். நாம் எந்த கேட்டகரியில் இருக்கோம்? நாம் எங்கோ இருக்கோம் சார். நீங்கள் அடுத்தது சொல்லுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இங்கே பாருங்க, ராமாயணத்தில் ராவண, கும்பகர்ண, விபீஷண என்ன சூஸ் பண்ணிக்கிட்டான்? தர்மத்தை சூஸ் பண்ணிக்கிட்டான், பகவானை சூஸ் பண்ணிக்கிட்டான். பகவான் அதுக்கப்புறம் எனக்கு ராஜ்யம் கொடுப்பாரோ இல்லையோ, எங்கள் அண்ணா இனியோ இவர் ராமர் கொலை பண்ணுவார், அப்போது ராஜ்யம் நானாக கேட்டால் என்ன அண்ணா தரமாட்டேன் எனக்கு, அப்படி ஆசைப்பட்டானா விபீஷணன். கடைசி வரைக்கும் ராமா இதெல்லாம் உன்னோடது தான், உன்னோட சேவகன் தானே தான் இருக்காரு. நாம் எப்படி அப்படி ஒரு பகவானோட கேர் டேக்கர்ன்னு சொல்லி இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ போகிறோம்? எப்போ என்னைக்குலேருந்து? இது டிப்பிக்கல் எக்ஸாம்பிள்ஸ். இதெல்லாம் பார்த்தோம்னா புரிஞ்சுக்கணும். அதனால் விபீஷணன் சரணாகதி பண்ணிட்டான். அதுக்கப்புறம் நீ என்ன கொடுப்பே என்ன கொடுக்கல என்ன பண்ணுறியோ, பலி சக்கரவர்த்தி புரிஞ்சுக்கிட்டா வந்தது வாமனன் பகவான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வேண்டாம் கொடுக்க வேண்டான்னு சொன்னான்னு சுக்கராச்சாரியர் குரு சொன்னால் கூட குருன்னு கேட்கல. பார்த்தீங்களா, அங்கே பிரைமரி தர்மம் பகவான், குரு அப்புறம். இப்படி அந்த தர்மத்தில் கூட எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் అనేది ஒரு வரும், அந்த சங்கடம் வரும். அப்படி சமஷ்டி தர்மத்துக்காக பார்க்கும்போது லக்ஷ்மணன் பாரியனை விட்டுட்டு வந்தார். பாரியனை அப்படி விட்டுட்டு வரலாமா, அண்ணன் கூட போகலாமான்னா, நீ பட்டிமன்றம் போட்ட உனக்கு தப்பாக தான் தெரியும், உனக்கு தர்மம் தெரியாது. பரமோ தர்மஹான்னு பார்க்கும்போது தென் ஹீ சாக்ரிஃபைஸ்டு அண்ட் கெப்ட் இட். அதே சமயத்தில் இல்லை ராஜ்யம் பண்ணலாம், கேட்கல. இதுதான் சான்ஸு, பரதன் கூட இங்கே இல்லை, இப்போ உடனே நானும் வேணுமனே எங்கள் அம்மா கிட்ட அம்மா எனக்கு கொடுக்க சொல்லுங்க. பிள்ளை அப்படிப்பட்டவன் இல்லை, அந்த சுமித்ரா அந்த அம்மா அப்படிப்பட்ட அம்மா இல்லை. என்ன சொன்னா, ஏய் அண்ணா கூட போ, ராமருக்கு கூட எங்கே இருக்கிறோம் அங்கே தான் அயோத்தியா, ராமர்னே அப்பாவை தசரதனா பார்த்துக்கோ, சீதாதேவினே உங்கள் அம்மாவை பார்த்துக்கோன்னு ஒரு சஜஷன் கொடுத்து அனுப்புகிறானே ஒரு அம்மா. அம்மாவுக்கு புள்ள மேலே பாசம் இல்லையான்னா அங்கே தர்மம் ஹையஸ்ட் தர்மத்தை சூஸ் பண்ணிக்கிறாங்க, த லோயஸ்ட் தர்மத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. இதுதான் ராமாயணத்தில் இன்னும் ராமர் குணங்களை பார்க்கும்போது இதே தான் பார்த்துட்டு வருவோம். அது நமக்கு தெரியணும் வாழ்க்கையில். வாட் இஸ் த ப்ரையாரிட்டி, வாட் இஸ் த செகண்டரி. இந்த மாதிரி பல எக்ஸாம்பிள்ஸு பார்த்துட்டே இருக்கலாம்.
அதுக்கப்புறம் பார்க்கடல் கடியும் போதும் விஷம் வந்துச்சு இல்லை முதல்ல. அப்போது அது என்ன குறிக்கிறதுன்னா, எல்லா என்டூவர்ஸ் எது நீ முதல்ல வாழ்க்கையில் ஒரு செய்யணும்னு அதுக்கு முதல்ல ஒரு எதிர்ப்பு மாதிரி அப்படி வரும். பட் நல்லதுக்காக இது சொல்லி நீ இருந்தால் அந்த சின்ன எதிர்ப்புனால நீ வந்து பின் வாங்கக்கூடாது. அதனால் இங்கே பல விதமாக இது பார்க்கணும். அப்புறம் ஆஸ் அஷ்டாவக்கரர் ஜனகருக்கு உபதேசம் பண்ணது போல் எப்படி சுகம் அடைய முடியும், அப்படின்னு முக்தி எப்படி அடைய முடியும்னு கேட்டான் ஜனகர். அப்போது அஷ்டாவக்கரர் கொடுத்த பதிலும் இதுதான். இங்கே ஆக்சுவலாக பிரார்த்தனா விஷயம்னா முக்திமிச்சதி சேத் தாதா விஷயான் விஷவத்யஜ. முக்தி வேணுமனே ஆசைப்பட்ட மை டியர் சைல்டு விஷயங்களை விஷம் போல் தியாகம் பண்ணும். பஜ பீயூஷவத் சத்தியம் அமிர்தம் அப்படின்னு. ஸோ விஷயங்களை விஷம் போல் இங்கே பிரார்த்தனைன்னா டிசைர்ஸ் அன்லிமிட்டெட் அன்வான்ட் இப்படி எல்லாம். ஸோ அப்போ என்ன கேட்கணும் அப்படின்னு கேள்வி வரும் இல்லையா. ஒருவேளை கடவுள்கிட்டேருந்து ஏதாவது கேட்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன கேட்கணும்? இதெல்லாம் கேட்கலாம். ராமர்கிட்ட இருக்கிற குணங்கள் எல்லாம் எனக்கு கொடு. தைரியம், வீரியம், சாகசம், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ், சத்தியம், வைராக்கியம், ஞானம், இதெல்லாம் கொடுக்க சொல்லு. சுவாமி சின்மயானந்த இங்கிலீஷில் எழுதிட்டார் டிமாண்ட் அஷ்டகம் அணி. டிமாண்டிங் அஷ்டகம் இங்கிலீஷில் ரைம் அதுபோல் இருக்கும். 8 ஸ்லோகங்கள் இங்கிலீஷில் எல்லாமே. இதெல்லாம் கடவுள்கிட்ட டிமாண்ட் பண்ணணும். ஸோ தியானம் அப்படி உட்கார்ந்தாச்சுன்னா ஆஸ்க் ஃபார் த குட் திங்ஸ். இதெல்லாம் ஆசை கிடையாது. இதெல்லாம் இருந்துச்சுன்னா என்ன, நீ மகாத்மா ஆகிடுவேன், நீ ஞானி ஆகிடுவேன். இதெல்லாம் கொடுக்கறதுக்கு உனக்கு பகவான் வந்து நல்ல சந்தோஷப்படுவார். அதனால் சேஞ்ச் யுவர் டிமாண்ட்ஸ். உன்னோட பிரார்த்தனையில் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கணும். 1 minute எல்லாம் பூஜை பண்ணியாச்சு, எல்லாம் உட்காந்து சாந்தி கொடு பகவானே. என் மனசில் அசூயே வரக்கூடாது. எனக்கு இந்த ஆத்தியாத்மத்தில் நடக்க தைரியம் கொடு, வைராக்கியம் கொடு. ஞான வைராக்கிய சித்தியர்த்தம் பிக்ஷாம் தேஹி ச பாரத் போல் கேட்கணும். டிமாண்டிங் அஷ்டகம் நீங்களே தயார் பண்ணிக்கோங்க. யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் அஷ்டகம். அஷ்டகமோ ஒரு ஸ்லோகமே நச்சாலு, ஏக ஸ்லோகி போகுது. அது சொல்கிறத பிரார்த்தனைங்க. வேறு லோக்கல் டிமாண்டிங்ஸ் எல்லாம் விஷம் போல். 82வது கேள்வி. ஸ்ராத்தஸ்ய காலம் ஆக்கியாகி. திரும்பி திடீர்னு முன்னாடி விஷயத்தை ஸ்ராத்தம் பற்றி அங்கே 2 விஷயங்கள் கேட்டோமே. அதக்ஷிணா ஸ்ராத்தமிருதம், அஸ்ரோத்ரிய ஸ்ராத்தமிருதம். இப்போ மறுபடியும் அந்த மாதிரி வந்துச்சு. என்னென்னா இந்த ஸ்ராத்தம் అనేది வந்து எந்த காலத்தில் பண்ணணும், ஸ்ராத்தம் பண்ணுற சமயம் என்ன? இது சார் குருக்கள்கிட்ட கேட்கணும். யுதிஷ்டர்கிட்ட கேட்டால் என்ன தெரியும்? குருக்கள் பஞ்சாங்கம் எடுத்துட்டு உங்கள் அப்பா எப்போ போனார், என்னைக்கு போனார், அதெல்லாம் பார்த்துட்டு இப்படி எல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் அவர் அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்கிறாருன்னா, ஸ்ராத்தம் பண்ண வேண்டிய காலம் என்ன, அந்த காலமே பிராமணன்றார். அப்படி என்ன அர்த்தம்? அது என்ன காலம், என்ன பிராமணன், இவர் மனுஷன். அது வந்து டைமு. எந்த சமயத்தில் பிராமணன் அவைலபிளாக இருக்கானோ அந்த சமயத்தில் செய்ய. எந்த சமயத்தில் அவைலபிளான அர்த்தம் என்னன்னா, நல்லா படித்த மந்திரங்களை கரெக்டாக சொல்லக்கூடிய ஸ்ரோத்ரிய, அந்த கர்மகாண்ட விஷயங்களை நல்லா படித்து தெரிஞ்சுக்கிட்டு மந்திரங்களை தெரிஞ்சு சொல்லக்கூடிய அந்த பிராமணன் எப்போ கிடைப்பானோ அப்போது ஸ்ராத்தம் வைக்கிற காலம்.
அப்படின்னு அந்த கேள்விக்கு ஜென்ரல் மீனிங் இது. இந்த ஸ்ராத்த விஷயந்தான் பேசியிருக்கோம். 76ல் பேசியிருக்கோம் அதோட முக்கியத்துவம். அங்கே என்ன பேசியிருக்கோம்? இப்போ அடுத்த பாயிண்ட் பாருங்கள். இதில் ஜென்ரலாக சொல்லிட்டேன், ஸ்ரத்தையா தீயத்தே இது ஸ்ராத்தம்னு சொல்லிட்டோம். சரி, புரிஞ்சுக்கணும், வெளியில் சொல்ல மாட்டோம், சொல்லக்கூடாது. எது பண்ணால் அது ஸ்ராத்தந்தான். சத்சங்கத்துக்கு வரீங்க இல்லையா, இது ஸ்ராத்தம். புரிஞ்சுக்கோங்க, வேறு யாரையும் சொல்லாதுங்க. ஓ, யார் ஸ்ராத்தம் வைக்கிறது சாயங்கால சமயத்தில் சத்சங்கத்துக்கு போகிறீங்க அப்படின்னு அவங்க தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. ஏன் இந்த டெஃபினேஷன் பார்த்தா ஸ்ரத்தையா காதுகளில் கொடுக்கறது ஸ்ராத்தம். கரெக்டாக இல்லையா? அர்த்தம் பார்த்தா ஸ்ராத்தம் అనేది ஸ்ரத்தலுந்து வந்தது, ஸ்ரத்தா. அப்போது ஃபெய்த்து. அதனால் இப்போது அதை வச்சுக்கிட்டு பார்த்தா இந்த ஃபெய்த்துன்னு வந்து எப்போ இந்த நம்பிக்கை ஃபெய்த்தனே நான் காட்டணும், கொடுக்கணும். இல்லை இந்த நம்பிக்கை ஸ்ரத்தத்தினே எந்த டைமில் நான் கொடுக்கணும்னா காட்டணும், எந்த டைமில் நான் வந்து அதனை வாங்கிக்கணும் அப்படின்னா கற்றுக்கணும். புரியுறதா? அதுக்கு என்னன்னா, எப்போ நம்ம வந்து பிராமணன்னு சந்திப்போமோ, இப்போ அவர் சொன்னது பார்த்தா பிராமணனுக்கு தான் காலம். whenever a master ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குரு இஸ் அவைலபிள், அந்த சமயத்தில் உன்னோட ஸ்ரத்தனை காட்டணும் தம்பி. ஸ்ரத்தனை அப்போ கொடுக்கணும். when brahmana is available, பிராமணன் எங்கே, ஐ எம் டெல்லிங் இன் a broad sense. அப்போது அதுதான் அங்கே மகாத்மாவுடைய குணங்கள் பார்த்தீங்களா துளசி ராமாயணத்தில். அதனால இந்த விதமாக இந்த கான்டெக்ஸ்டில் பார்த்தா ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட, when சத்சங்கம் இஸ் அவைலபிள், நீ வந்து கேட்கணுமனே ஸ்ராத்தம், ஸ்ரத்தையோடு கேட்கணுமா இல்லையா? அதனால் டைமும் போஸ்ட்போன் பண்ணுறது பாருங்க, மக்கள் அதில் எக்ஸ்பர்ட் இல்லையா? அப்புறம் கேட்குறோம், இப்போ கேட்குறோம், என்ன இது கேட்கலன்னு இப்போ என்ன ஆக வருது அப்படின்னு சொன்னான்னு இப்படி தான் வேஸ்ட்டு போயிட்டே இருக்கும். விஷயம் புரியாது, இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வரல. அப்போ பிராமணர்கள் இங்கே லெர்னட் பர்சன்ஸ், மகாத்மா, சந்த, சாது, குரு, ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டா, சத்சங்கம், கிளாஸு நடக்கிறது, சிஸ்டமேட்டிக் டீச்சிங், லெர்னிங். இப்போ ஸ்ரத்த கொடுக்கலன்னா எப்போ கொடுக்க போகிறேன்? எப்போ கொடுக்க போகிறேன் அப்படின்னு உனக்கு அசல ஸ்ரத்தான வார்த்தைக்கு அர்த்தம் புரியல. நாங்கள் இத்தனை வருஷமாக ஸ்ரத்தா பக்தி தியான யோகாத அவைஹி అని கைவல்ய உபனிஷத்தில் பிரம்மதேவன் சொல்கிறார். ஸ்ரத்தாவான் லபதே ஞானம், முதல்ல ஸ்ரத்த இருக்கிறவன் ஆயிடுனி. இப்படி அந்த தைத்திரிய உபனிஷத்தில் இதே தான். சம்மர்ஷிணா எப்போன்னா அந்த சத் புருஷர்கள், ரிஷிகள், பிராமணர்கள் அவைலபிளாக இருக்கும்போது வித்யனை ஸ்வீகரிச்சுக்கணும், வித்யனை ஸ்வீகரிச்சுக்கணும் சரியான விதத்தில் ஸ்ரத்த காட்டி. அதனால் ஸ்ரத்தை நான் எப்போ உபயோகப்படுத்தணும் என்ன, எப்போ உனக்கு அப்படிப்பட்ட அவைலபிலிட்டி, லிசனிங், லெர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததோ, சத்சங்கம் கிடைச்சதோ அப்போது. இப்படி இந்த விதமாக இது தவிர வேறு இன்னொரு முகூர்த்தம் கிடையாது. இப்போ நீங்கள் நார்மலாக வைக்கிற ஸ்ராத்தம் விஷயம் அது நீங்கள் பார்த்துக்குங்க. அது எப்போது என்ன காலையிலையா, ஓகே, அவருடைய அவைலபிலிட்டி இருக்கணும், இல்லை அதே லோக்கல் ஓகே பண்ணணும். பட் இந்த காலத்தில் அந்த கிளாரிட்டி, பியூரிட்டி, பர்ஃபெக்ட் இதெல்லாம் பார்க்க முடியாது. யார் என்ன படித்தான்னு தெரியணும், ஏதோ பண்ணி தான் ஆகணும். டைம் ஆகிடுச்சு, நானும் 1 hour தான் ஆஃபீஸுக்கு போகணும். ஆஃபீஸில் பர்மிஷன் போட்டு தான் பண்ணுவாங்க நிறைய பேர். ஏன்னா ரொம்ப எர்லி மார்னிங் பண்ண முடியாது, கொஞ்சமாவது சூரியன் சூடு வரணும். ஆக்சுவலாக மிட் டே பண்ணணும், ஆஃப்டர் 12 ஹீட்டாக இருக்கும்போது. சரி, இந்த மாதிரி அது இருக்கட்டும், போயிட்டு இப்போ அதுக்கு இதுக்கு கன்ஃபியூஸ் பண்ணி வேண்டாம். நமக்கு வேண்டியது இந்த செகண்டு
கருத்து. ஸ்ரத்தா. சாப்பிட்றிய ஸ்ரத்தையோடு சாப்பிடு, குடுக்கிறிய ஸ்ரத்தையோடு கொடு, குளிக்கிறிய ஸ்ரத்தையோடு குளி. எல்லாமே ஒரு என்ன சொல்கிறேன், ஆஃபரிங் வர்ஷிப் டு த லார்டை பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதுதான் ஸ்ரத்தன்னு எங்கோ தனியாக இல்லை. முக்கியமாக குரு விஷயத்தில், சாஸ்திர விஷயத்தில் அதை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இதிலும் இதெல்லாம் தைத்திரியத்தில் இப்படி தான் சங்கரர் பாஷ்யம் எழுதும் போது தைத்திரிய உபனிஷத்து கூட இதே சொல்கிறார். ஸ்ரேயசः பிரசஸ்ததராः தே ச பிராமணாः ஏகே ச விசேஷிதா ஆச்சாரியத்வாதி தர்மைः. அவங்க ஆச்சரிக்கிறாங்க, அப்புறம் சொல்லி கொடுக்குற தர்மை இருக்கு. அவங்களும் பிராமணர்கள். பல வேறு குணங்கள் எல்லாம் பிராமணன்னு பகவத்கீதையில் பார்க்குறோம், எல்லா இடத்துல பார்க்குறோம். சத்வகுண சம்பன்னர்கள், சமஷ்டி லோகத்துக்காக ஞான பக்தி பரமாத்மக விஷயங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க பிராமணர்கள். சரி, இதோட இந்த ஸ்லோகம் எல்லா கேள்விகளும் முடிஞ்சது. ஸோ அடுத்த வாரம் ஃப்ரெஷ்ஷாக நம்ம அடுத்த இதுக்கு போகிறோம். ஓம் ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மஹிம் மஹீஷாः கோப்ராஹ்மணேभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः ओम शांति शांति शांति. हरि ओम श्री गुरुभ्यो नमः. हरि ओम. हरि ओम तत्सत्.